ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி ஒரு குவிக் ரீகேப் பார்த்துட்டு கொஞ்சம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நம்ம பார்த்த ஓம்ஸ் லா படி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் டெஃபினேஷன் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டு த கரண்ட் ஃப்ளோயிங். இந்த ரெசிஸ்டன்ஸ் எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். ஃபார்முலா வச்சுக்கிட்டு ரோ எல் பை ஏன்னு. இந்த ரெசிஸ்டன்ஸ் is directly proportional to the length, inversely proportional to the area, and it also depends on nature of the material. Rho வந்து ஒரு மெட்டீரியலுக்கு கான்ஸ்டன்ட், and also the temperature. பாருங்கள், இது நல்லா பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சம் இருக்குது. as temperature ரெசிஸ்டன்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஃபார் கண்டக்டர்ஸ். இப்போ பார்க்கலாம், ஒரு கொஷின் இருக்குது. காப்பர் கண்டக்டர் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும்னா, உங்களுடைய ஹோம்ஒர்க் புக்கில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 26, காப்பர் கண்டக்டர் வித் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு என்ன கேரக்டர்ஸ் இருக்கணும்னு கேட்குறாங்க. அதோட லெங்த் எப்படி இருக்கணும்? திக்காக இருக்கணுமா, தின்னாக இருக்கணுமா? திக் ஆர் தின், லாங் ஆர் ஷார்ட், ஹாட் ஆர் கோல்ட். ஸோ இந்த காம்பினேஷன் பார்க்கணும். முதல்ல பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்கணும் அப்படின்னா திக்னஸ் எப்படி இருக்கணும்? திக்னஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஏரியா ஷுட் பி மேக்ஸிமம். அப்போ திக்கு ஒயர் எடுத்துக்கணும். லெங்த்தை பொறுத்து இருக்குது பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லெங்த். அப்போ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும்னா லெங்த் கம்மியாக இருக்கணும். அப்போ ஷார்ட் ஒயராக இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். அப்போ கோல்டாக இருக்கணும். ஸோ எந்த ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்? ஷார்ட், திக், கோல்டு ஒயர் வில் ஹாவ் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், whereas long, thin, hot wire will have maximum resistance. ஸோ இது மாதிரி சப்போஸ் ஒரு கொஷின் கொடுக்குறாங்க. 2 ஒயர் இருக்குது, 10 சென்டிமீட்டர் லாங் ஒன்று, இன்னொன்று 20 சென்டிமீட்டர் லாங். இதோட திக்னஸ் 1 mm, இதோட திக்னஸ் 2 mm. இது 30 டிகிரியில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது 50 டிகிரியில் இருக்குது. இது 2 பேரில் யாருக்கு லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா லெங்க்த்து கம்மியாக இருக்கணும், ஷார்ட் இதற்கு திக்னஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ இதுக்கு 2 மில்லிமீட்டராக இருந்திருக்கணும், இது 1 மில்லிமீட்டர் வச்சுக்கலாம். திக்னஸ் அதிகமாக இருக்கணும், கோல்டாக இருக்கணும். இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் லீஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இதுலேயே இன்னொன்று 10 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டர் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தா அமங் தீஸ் 2 பார்த்தா ஷார்ட் இது தான், அதனால் இதுக்கு தான் லீஸ்ட். இதை விட இதுக்கு இது 2 சேமாக இருந்தாலும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேட்டர். இது ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்ட் ஒயர், இது செகண்ட், இது தேர்டுன்னு வச்சுக்கிட்டா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஒயர் இஸ் லெஸ்ஸர் தேன், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த தேர்ட் ஒயர் இஸ் லெஸ்ஸர் தேன் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செகண்ட் ஒயர் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுட்டு நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். சம்டைம்ஸ் சில சமயத்தில் டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்பாங்க. கால்குலேட், இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கலாம். கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ காப்பர் ஒயர் ஆர் கேட்குறாங்க, whose length is equal to 1 meter and area of cross section is 1 meter square. Resistivity of copper is 1.7 into 10 power minus 8 ohm meter. பாருங்கள், ஸ்ட்ரெயிட் கொஷின், பிரச்சனையே இல்லை, நேராக சப்ஸ்டியூஷன். ரோ எல் பை ஏ. ரோக்கு பதிலாக 1.7 into 10 power minus 8, எல்லுக்கு பதிலாக 1, ஏக்கு பதிலாக 2 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாவை நான் கரெக்டாக எழுதிக்கிறேன். 2 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னால் இது எஸ்ஐக்கு எப்படி மாற்றுறது? 2 அப்படியே போட்டுக்கலாம். மில்லிமீட்டர்னால் 10 power minus 3 மீட்டர் த ஹோல் ஸ்கொயர். இந்த எம்எம்க்கு பதிலாக 10 power minus 3 மீட்டர் போட்டுக்கும், ஹோல் ஸ்கொயர். அப்போ திஸ் பிகம்ஸ் 2 into 10 power minus 6 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியாவுக்கு போடுச்சு 2 into 10 power minus 6 போடுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.85 into 10 power minus 2. -6 -8 அடித்தா -2 மிச்சம் இருக்குது. இவ்வளோ. ஸோ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா வேல்யூஸும் எஸ்ஐயில் இருக்கா பார்த்துட்டு அப்புறமா நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். A copper wire of resistance R0 is stretched till its length is increased to n times the original length. What will be its new resistance? ஸோ 2 கேஸ் சொல்கிறாங்க. பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங், ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங். ஸ்ட்ரெச்சிங்னா என்ன? பிடிச்சி இழுத்தா ஒயரை லென்த் அதிகமாக இருக்கும்.
ஆனால் அதே சமயத்தில் நம்ம கவனிக்கணும், அதோடைய திக்னஸ் குறையிறது, ஏரியா குறைஞ்சிக்கும். அப்போ லென்த் அதிகமாக இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா ஏரியாவும் மாறி இருக்குன்னு நம்ம மனசில் புரிஞ்சிக்கணும். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு முன்னாடி லென்த் எல்லுன்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரெச் பண்ண அப்புறமா என்ன எவ்வளோ டைம்ஸு n டைம்ஸ் எல் ஆகிருக்கும், அது வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த லென்த். பிஃபோர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்தது, R0 இருந்தது. அப்புறமா எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதுதான் கொஷின் மார்க். அதை நம்ம R2ன்னு வச்சுக்கலாம், தெரியாது, அதுதான் டு பி ஃபவுண்ட். அப்போ முன்னாடி ஏரியா A1 இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அப்புறமா ஏரியா A2 எவ்வளோ ஆயிருக்கு அது அவங்க சொல்லலை, நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன ஸ்ட்ரெச் பண்ணால் ஏரியா குறையிறதுன்னு. இந்த ஏரியாவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நமக்கு தெரியும். அந்த ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால ஒயரில் கொஞ்சம் ஆடும் பண்ணலை, எடுக்கவும் இல்லை. அந்த ஒயரோட வால்யூம் ரிமைன்ஸ் சேம். ஸோ இனிஷியலாக வால்யூம் அதுக்கு A1 இன்ட்டு எல் இருந்தால் ஃபைனல் வால்யூம் இஸ் A2 இன்ட்டு NL. இது ரெண்டும் ஈக்குவல். அது என்ன மிஸ் வால்யூம் இந்த ஃபார்முலா போட்டிருக்கீங்க? ஒரு ஒயரை பார்த்தா அது ஒரு கிராஸ் செக்ஷன் கம்மியாக இருக்கக்கூடிய சிலிண்டர் மாதிரி இருக்குது, இப்படி படுக்க போட்ட சிலிண்டர் மாதிரி இருக்குது. சிலிண்டரோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா, πr²h. πr²க்கு பதிலாக A போட்டுக்கலாம், H போட்டுக்கலாம், அப்புறம் லெங்க்த்துன்னு போட்டுக்கலாம் படுக்க போட்டதுனால. ஸோ ஏரியாவையும் லெங்க்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் கிடைக்கும். ஸோ இனிஷியல் ஏரியாவையும் இனிஷியல் லெங்க்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் இனிஷியல் வால்யூம், ஃபைனல் ஏரியாவையும் ஃபைனல் லெங்க்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபைனல் வால்யூம். இதுலேருந்து A2 வேணும்னா என்ன செய்யலாம், ஒரு எல்லை கேன்சல் பண்ணிக்கலாம், A1/n அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ வரலாம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெச் பண்ண அப்புறம் வேணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா எழுதலாம். ரெசிஸ்டன்ஸ் R is equal to ρl/A. இதை ஃபஸ்ட்டு கேஸ் பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங்க்கு அப்ளை பண்ணால் R0, ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல R0, ரோ அதே போட்டுக்கிறேன், எல்லுக்கு பதிலாக எல்ஏ போட்டுக்கிறேன், ஏக்கு பதிலாக A1. இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இது அப்படியே செகண்ட் கேஸில் அப்ளை பண்ணால் ஆருக்கு பதிலாக R2, ரோக்கு பதிலாக ரோவே தான், சேம் மெட்டீரியல், எல்லுக்கு பதிலாக NL, ஏக்கு பதிலாக A2. இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். டிவைட் ஈக்குவேஷன் 2/1. அப்போ என்ன கிடைக்கும், R2/R0 இஸ் ஈக்குவல் டு ரோ NL/A2. டிவைட் பண்ணணும், நான் மல்டிப்ளை பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன், இன்டூ சைன் போட்டு உல்ட்டா பண்ணி A1/ρLன்னு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரோ இன்ட்டு NL அப்படியே போட்டுக்கலாம். A2க்கு பதிலாக அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, A1 டிவைடட் பை N போடுறேன், இன்ட்டு A1/ρL. இதெல்லாம் கேன்சல் ஆகிறது பார்க்கலாம், ரோ எல் A1. ஸோ n² இருக்குது. அப்போ R2, the new resistance after stretching is n² times the resistance before stretching. ஸோ இதை நாம் ஒரு ஃபார்முலாவாக எடுத்துக்கலாம். If the length of a wire is increased by n times by stretching, then the new resistance becomes n² times length n times அதிகம் பண்ணால் resistance n² times old resistance மாறும். So this is one more formula, you will take it up in the formula list. இப்போ இன்றைக்கி செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A wire of length 10 cm has a resistance of 1 ohm. A wire of length 10 cm, first wire length 10 cm இருக்குது, அதுக்கு resistance 1 ohm இருக்குது. If the length is increased to 30 cm by stretching, what is the resistance? சரியா, by stretchingனு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் 1, எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3 டைம்ஸ் ஆகிருக்கு. அப்போ the new resistance is 3² times the old resistance, இப்போ 9 ohm. சரியா, by stretching, ஸ்ட்ரெச் பண்ணினா n டைம்ஸ் லெங்த் இன்க்ரீஸ் ஆனால் resistance will become n² times. சரியா, அடுத்து இன்னொரு கொஷின் பார்க்கலாம். A wire of resistance 5 ohm is drawn out so that its length is increased by twice its original length. Calculate the new resistance. இப்போ நம்ம போன கேஸு ஸ்ட்ரெச்சிங்னு சொன்னோம், இழுத்தோணும். இப்போ ட்ரான் அவுட்டுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒயரை மெல்ட் பண்ணி திரும்ப உருக்கி இன்னொரு புது ஒயராக பண்ணுறாங்க. அப்படி பண்ணாலும் வால்யூம் ரிமைன்ஸ் சேம், போன கேஸ் மாதிரியே தான். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பிஃபோர் ஆஃப்டர். முதல்ல அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் 5 ohm இருந்தது, ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, அதான் கொஷின் மார்க். ஒரிஜினல் லெங்க்த்து எல்லுன்னு வச்சுக்கலாம். It is drawn out so that its length is increased by twice its original length. அப்படின்னா என்ன அர்த்தம், நியூ லெங்க்த்தை L2ன்னு வச்சுட்டா new length is the old length plus 2 times the old length.
நல்லா கவனிக்கணும். இன்க்ரீஸ்டு பை 2 times அப்படின்னா the new length is original length plus increase. Increased to 2 times அப்படின்னா the new length is 2 times the original length. Increased by அப்படின்னா the increase in length is 2l. அப்போ நியூ லெங்க்த்னா ஒரிஜினல் லெங்க் ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் லெங்க். இங்கிலீஷில் நல்லா கவனிங்க. இன்க்ரீஸ் டு 2 times அப்படின்னா ஒரிஜினல்லேருந்து 2 timesக்கு ஆயிருக்கு. ஸோ the new length L2 is equal to 3l. இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஏரியா மாறி இருக்கு. ஒரிஜினல் ஏரியா A1 வச்சுக்கலாம், புது ஏரியா A2 வச்சுக்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அதே ஒயரை தான் ரீட்ரா பண்ணியிருக்கோம். அதனால் வால்யூம் சேம். இனிஷியல் வால்யூம் இஸ் ஃபைனல் வால்யூம். அப்போ A1L is equal to A2 into 3L. அப்போ A2 is equal to A1/3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நாம் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ்க்கு ρL/A. இது மாதிரி 2 செட்டு வந்தாலே இந்த ஜென்ரல் ஃபார்முலா எடுத்து முதல்ல ஃபஸ்ட்டு கேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். R இருக்கிற இடத்துல 5 is equal to ρ into Lக்கு பதிலாக LA வச்சுக்கலாம், Aக்கு பதிலாக A1. இதே ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். செகண்ட் கேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். R இருக்கிற இடத்துல R2 எனக்கு தெரியாது, ரோ அப்படியே போட்டுக்கலாம். Lக்கு பதிலாக 3L/A2. A2க்கு பதிலாக A1/3 கூட போட்டுக்கலாம். ரோ இன்ட்டு 3L/A1/3. அப்போ இது என்ன ஆகுது, ரோ L/A1 into 9 இருக்கு வச்சுக்கலாம். இப்போ இது ஈக்குவேஷன் 2. Divide equation 2 by 1. What will you have? Left hand side la R2/5 equal to right hand side la rho L/A1 into 9 divided by varum ulta panni potukalam A1 by rho L. So rho L cancel, A1 cancel. So R2 is equal to 9 into 5 45. அப்போ லெங்க்த் பாரு 3 times இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் 3 squared 9 times அதிகமாக இருக்குது. 9 times ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸாக ஆயிருக்கு. 9 times 9 into 5 45. ஸோ இது ஃபார்முலா கணக்கு போடாமையே கூட நம்ம செஞ்சிடலாம். என்னென்னலாம் சொன்னால், லெங்க்த் இஸ் இன்க்ரீஸ்டு பை ஸ்ட்ரெச்சிங்னு சொன்னாலும் இந்த ஃபார்முலா n² times ஃபார்முலா. ட்ரான் அவுட் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், லெங்க்த் இஸ் இன்க்ரீஸ்டு பை ட்வைஸ் த ஒரிஜினல் லெங்க்த்னா நியூ லெங்க்த் இஸ் ஒரிஜினல் லெங்க்த் ப்ளஸ் த இன்க்ரீஸ் இன் லெங்க்த். த லெங்க்த் இஸ் இன்க்ரீஸ்டு டு 2 times அப்படின்னா நியூ லெங்க்த் இஸ் ஈக்குவல் டு 2 times த ஒரிஜினல் லெங்க்த். ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த வேர்ட்ஸை நம்ம பார்த்துக்கணும். சரியா? இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். A cylindrical rod is reformed, redrawn, drawn out, stretching, reformed. reformedனா அதை உருக்கிட்டு திரும்ப ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது மூணுக்கும் இதே கேஸ் தான். to twice its original length அப்படின்னா என்ன அர்த்தம், பிஃபோர் ஆஃப்டர். பிஃபோர் அதுக்கு லெங்க்த் எல்லாம் இருந்தால் ஆஃப்டர்வர்ட்ஸ் அதோட லெங்க்த் என்ன இருக்குது, 2L இருக்குது. ஏன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ்டு பைன்னு இல்லை, இன்க்ரீஸ்டு பைனா L+2L இருக்கும். இன்க்ரீஸ்டு டு 2 times அப்படின்னா L2L ஆயிருக்கு. இந்த ஒரிஜினலாக ரெசிஸ்டன்ஸ் R இருந்தால் இப்போ புது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், இந்த புது ரெசிஸ்டன்ஸ் R' வச்சுக்கலாம். என்ன ஃபார்முலா, R' is equal to n² times R. n² என்ன, எவ்வளோ மடங்கு அதிகம் பண்ணியிருக்கோம். ஸோ அது 2² times R. This is equal to 4R. ஸோ லெங்க்த்தை 2 times இன்க்ரீஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் 4 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு கொஷின் பார்க்கலாம். Let's see one more question. A wire of resistivity ρ is stretched to 3 times its original length. L இருந்தது 3L மாறி இருக்கு. What is the new resistivity-ன்னு கேட்குறாங்க. டக்குன்னு நம்ம என்ன சொல்லிடுவோம், ஒரிஜினல் ரெசிஸ்டிவிட்டி ரோவாக இருந்தால் இப்போ நியூ ரெசிஸ்டிவிட்டி இஸ் 3² times ரோன்னு சொல்லி 9 ரோன்னு சொல்லிடுவோம். நாட் கரெக்ட். நியூ ரெசிஸ்டன்ஸ் தான் 9 times ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டிவிட்டி ரிமைன்ஸ் த சேம். ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் தான் மாறும், ரெசிஸ்டிவிட்டி மாறாது. இது நம்ம நல்லா கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும்.